Hi friends, welcome to my channel. நான் உங்கள் சிவரஞ்சனி from CLS தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இப்போ எல்லாருமே வந்து லாக்டவுனில் வீட்டில் தான் இருக்கும். அதனால வந்து ஒரு கரண்ட் டைமில் வந்து ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வீட்டிலே இருந்துட்டு அதாவது நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இயற்கையான முறையில் நம்ம எப்படி வந்து ஃபேஷியல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸ் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே வந்து ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். ஸ்கின் வந்து நான் பார்க்குறதுக்கு நல்லா ப்ரைட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து கிளென்சிங்லேருந்து நெக்ஸ்ட் லாஸ்ட் பேக் ஸ்டெப்ஸ் வரைக்கும் நான் இதில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஃபேஷியல் இயற்கையான முறையில் வீட்லேயே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்க்கு வந்து நீங்கள் வீட்டில் என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை ஃபேஸ் வாஷ் ஏதாவது யூஸ் பண்ணால் அதை வச்சு நல்லா வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கிளென்சிங்க்கு வந்து அந்த ஸ்டெப் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டுக்கு வந்து டோனிங்க்கு ப்ளூபெரியோட ரோஸ் வாட்டர் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நார்மல் வாட்டர் கூட எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். ரோஸ் வாட்டர் எடுத்துகிட்டு காட்டன் ஸ்பஞ்ச் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து எடுத்துக்கோங்க. காட்டன் ஸ்பஞ்ச் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும், ஸோ எடுத்துக்கோங்க. ஃபேஸில் வந்து இப்போ என் ஃபேஸில் எந்த க்ரீமும் இல்லை, சோப் மட்டும்தான், நார்மல் டே சோப் போட்டு என் ஃபேஸை வாஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக்யூராக இருக்கிறதுக்காக நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி ஏதாவது ஷால்ஸ் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம போடுற க்ரீம்ஸ் எல்லாம் அதில் அப்ளை ஆகாதுன்னு இருக்கிறதுக்காக ரோஸ் வாட்டரை வந்து இந்த மாதிரி காட்டன் ஸ்பஞ்சில் வந்து டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு அதாவது நனைச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அந்த ரோஸ் வாட்டர் வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை ஆகணும். அதாவது ஈரத்தன்மை வந்து படுத்திக்கோங்க ஃபேஸ் ஃபுல்லாக. நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக நெக் ஏரியா அந்த கழுத்தில் சைடாக இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ஈரமாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை ஆகணும். நீங்கள் நார்மல் வாட்டர் இருந்தால் கூட ஓகே தான். நார்மல் வாட்டர் இருந்தாலும் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நார்மல் வாட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வந்து விட்டுருங்க ஃபேஸ்லேயே வந்து, ஓகேவா. மினிமம் வந்து 30 செகண்ட்ஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க. 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ட்ரை ஆயிடுச்சு. நீங்கள் யூஸ் பண்ணிங்க இல்லையா அந்த காட்டன் ஸ்பாஞ்ச், அதை வச்சு நல்லா வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தே வந்து தொடைங்க. தொடச்சிங்க அப்படின்னா வந்து உங்கள் ஃபேஸில் இருக்க டஸ்ட் எல்லாமே வந்து வந்துடும். நம்ம நார்மலாக குளிச்சுட்டு வந்துட்டோம், அப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கோம், நம்ம ஃபேஸில் வந்து எந்த டஸ்ட்டும் இருக்காது அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து இந்த மாதிரி டஸ்ட் வந்து இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டோனிங் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா டஸ்ட் எல்லாமே வந்து வந்துடும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி காட்டன் ஸ்பஞ்ச் இல்லைன்னா கூட பரவாயில்ல, காட்டன் டவல் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா ஒயிட் கலரில் அதில் வந்து இந்த மாதிரி வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கழுத்துலலாம் இந்த மாதிரி, அப்புறம் சைடுலலாம் நிறைய பேர்த்துக்கு பிளாக் அடித்த மாதிரி இருக்கும், அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி விரலை வச்சுட்டு அப்படி வந்து தொடிங்க. அப்படி தொடச்சிங்க அப்படின்னா அந்த பிளாக்னஸ் எல்லாம் வந்து ஈஸியாக நம்மளுக்கு ரிமூவ் ஆயிரும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கோம், இப்போ டோனிங் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஒரு மாதிரி ஈரத்தன்மை வந்து ஸ்கின் கூட இருக்கிறனால ஈஸியாக வந்து நம்மளுக்கு அங்கே இருக்க டஸ்ட் எல்லாம் வந்து வந்துடும். அவ்வளோதான், டோனிங் ஸ்டெப் வந்து முடிஞ்சுது. லிப்ஸ் மேலேயும் வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. டார்க் லிப்ஸ் இருந்ததுன்னா லைட்டர் ஆயிரும். டோன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப் தான். ஸ்க்ரப்க்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சுகரும் அப்புறம் வந்து ஹனி, ரோஸ் வாட்டர், ஆஃப் லெமன் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் சர்க்கரையில் வந்து ஆஃப் லெமன் இருக்குது இல்லைங்களா, அது ஃபுல்லாக கூட வேணாம், 1 டீஸ்பூன் வர அளவுக்கு மட்டும் லெமன் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஒரு 3 to 5 ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து சேர்த்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வந்து அந்த சுகர் இருக்கும். அந்த சுகர் ஸ்க்ரப்பை வந்து நல்லா உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து விட்டுருங்க ஃபேஸில். அப்படியே ஸ்க்ரப் வந்து 2 நிமிஷம் ஸ்கின்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். டார்க்கர் லிப்ஸ் இருந்ததுன்னா லிப்ஸ் மேலேயும் வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நோஸில் வந்து வெண்புள்ளிகள் இருக்கும் இல்லைங்களா, ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும், அந்த இடத்துல நெத்தியில் அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் ஹெட்ஸ் வந்து சீக்கிரமாக ரிமூவ் ஆயிரும். அண்ட் தென் வந்து உங்களுக்கு டெட் செல்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு புதுசாக வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபேஸ் வந்து. நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி முடிச்சுட்டு ஃபேஸை வந்து போய் தண்ணியில் க்ளீனாக வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணும்போதே வந்து ஃபேஸ் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அதை ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோதான், ஸ்க்ரப் ஸ்டெப் வந்து முடிஞ்சது. நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஃபேஸ் நல்லா சாஃப்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 3rd ஸ்டெப்க்கு வந்து மூவ் ஆன் பண்ணிக்கலாம்.
தேர்ட் ஸ்டெப்க்கு வந்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா பொட்டேட்டோ பவுடர், அதாவது உருளைக்கிழங்கோட ட்ரை பவுடர் வேணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு ஸ்லைசஸாக வந்து இந்த மாதிரி கொஞ்சம் திக் ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி அதை ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வெயிலில் காய வச்சுக்கோங்க. காய வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயிரும். இப்போ அடிக்கிற சம்மருக்கு ஒரே நாளில் காஞ்சி அந்த ஸ்லைசஸை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பவுடராக நல்லா நைஸாக இருக்குது இந்த மாதிரி பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு வந்து அடித்து எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு பவுடர் கூட வந்து 1 டீஸ்பூன் வந்து மில்க் சேர்த்திக்கோங்க. மில்க் சேர்த்திட்டு இந்த மாதிரி கலந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்து அந்த பவுடர் மாறிடும். இதுதான் வந்து நம்ம இப்போ மசாஜ் க்ரீமாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். உங்கள் ஸ்கின் ஃபுல்லாக வந்து அப்சர்வ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் இது வந்து உங்கள் ஃபேஸில் அப்படியே இருக்கணும். இந்த பொட்டேட்டோ பவுடர் இருக்குது இல்லைங்களா, உருளைக்கிழங்கு பொடி வந்து நீங்கள் அரைச்சி வச்சுட்டு வேணுங்கிற அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் வந்து கண்ணாடி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வீக்லி 3 times இல்லைன்னா 2 times இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த பொட்டேட்டோ பவுடர் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து எக்ஸ்போலியேட் பண்ணி கொடுக்கும். மசாஜ் க்ரீமாக வந்து நம்ம ஸ்கின்குள்ளே ஒர்க் ஆகும். இந்த உருளைக்கிழங்கு பொடி வந்து ஸ்கின்னை வந்து நல்லா ஒயிட் ஆக்கும். ஃபேஸில் இருக்க எல்லா டஸ்ட்டையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துரும். கழுத்துக்கும் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு பொடி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா வந்து அரை உருளைக்கிழங்கு வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கோங்க. அந்த மாதிரி அடித்து எடுத்தீங்க அப்படின்னா நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியாகவே அது வரும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து பால் மிக்ஸ் பண்ண தேவையில்லை, அதை அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி நம்ம காய வச்சு உருளைக்கிழங்க அடித்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு பவுடர் மேக் பண்ணுறது தனியாக ஒரு வீடியோ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன் அது எப்படின்ட்டு. இதை வந்து மல்டி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 15 minutes நல்லா வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு வந்து அந்த மசாஜ் க்ரீம் வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து ரோஸ் வாட்டர் இருக்குது இல்லைங்களா, ரோஸ் வாட்டரை எடுத்து நல்லா கையில் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்னில் வந்து அந்த ரோஸ் வாட்டரை வச்சு தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க. கீழேருந்து மேலே போகிற மாதிரி அந்த மாதிரி வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஃபுல்லாக மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஃபேஸ் வந்து நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். நல்லா க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நம்ம லாஸ்ட் ஸ்டெப்க்கு வந்து போயிடலாம். லாஸ்ட் ஸ்டெப்க்கு வந்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா கடலை மாவு இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கடலை மாவு 1 டீஸ்பூனும் அதுக்குள்ளே வந்து 1 டீஸ்பூன் மில்க் இருக்குது இல்லைங்களா, பாலை வந்து சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டிங்க அப்படின்னா ரெண்டையும் சேர்ந்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். இப்போ இந்த மிக்ஸை தான் வந்து நம்ம லாஸ்ட் ஸ்டெப்க்கு பேக் போடுறதுக்கு வந்து ஃபேஸ் பேக்குக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அழகாக நம்மளுக்கு வந்து ஹோம்மேடில் வந்து ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிரும். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் வந்து இருக்கும். உங்களுக்கு ஃபேஸ் பேக் பார்த்தா தெரியும், நல்லா எல்லோ கலரில் இருக்கும். கடலை மாவு வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா ஸ்கின்குள்ளே வந்து அப்சர்வ் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரஷ் இருந்ததுன்னா ப்ரஷ்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக வந்து இது காய்ச்சதுக்கப்புறம் வந்து கையால் வந்து ஸ்கின்னை வந்து நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும். அதனால நான் கையிலேயே அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்கின் ஃபுல்லாக வந்து ஃபேஸ் பேக் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடிச்ச அப்புறமா வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து அப்படியே ஸ்கின் ட்ரை ஆகிறதுக்கு வந்து விட்டுருங்க. 15 நிமிஷம் கழித்து மறுபடியும் வந்து கோல்டு வாட்டரில் இல்லைன்னா ரோஸ் வாட்டரே எடுத்துகிட்டு ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க, அதாவது மசாஜ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ என் ஸ்கின் ஃபுல்லாக வந்து ட்ரை ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நான் ரோஸ் வாட்டர் வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்கின்னை வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். இப்போ என்னோடய முகத்தை வந்து நான் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். முகத்தை நல்லா வந்து கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு இதோட ரிசல்ட் வந்து லைவாக தெரியும் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. என் ஃபேஸ் வந்து இந்த ஃபேஸ் பேக் போடாத முன்னாடி எப்படி இருந்ததுன்ட்டு இப்போ எப்படி இருக்குன்ட்டு லைவ் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். என்னோடய ஸ்கின்னில் இப்போ எந்த விதமான க்ரீமும் இல்லை, எந்த மேக்கப்பும் இல்லை. இப்போ ஃபேஸ் பேக் போட்டுட்டு இதோட ரிசல்ட் தான். எப்படி க்ளோவாக ஒயிட்டாக இருக்குதுன்னு பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும். இந்த 5 ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டாக வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் வந்து டே டைமில் என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து லாக்டோக் எலமெண்ட் போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இயற்கையான முறையில் வீட்லேயே ஃபேஷியல் ஸ்டெப்ஸ் வந்து இந்த மாதிரி வீக்லி 2 times பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா க்ளோவாக ஒயிட்டாக மாறிடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனி எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்களும் என்னோடய வீடியோஸும் தவறாமல் பார்க்கலாம்.